الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا وجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவனுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக எங்கிருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ஒரு வார காலங்களாக அதிகமாக உலகம் முழுவதும் சமூக வலைதளங்களில் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அமெரிக்காவில் அதில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் ஏற்பட்ட அந்த தேர்தல் தான். சென்ற புதன்கிழமை 5ஆம் தேதி நியூயார்க்கில் மேயருடைய தேர்தல் ஏற்பட்டுச்சு. அந்த தேர்தலுடைய வெற்றி இருக்குது. இந்த வெற்றி எல்லா மக்களுக்கும் மத்தியில் மிகவும் பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த தேர்தலிலே வெற்றி பெற்ற மனிதர் ஒரு இஸ்லாமியர். அந்த அமெரிக்க நாட்டில் மிக முக்கியமான ஒரு மாகாணம் தான் நியூயார்க். அந்த நியூயார்க்கில் ஒரு மேயருக்கு போட்டியில் அங்கே நின்று வெற்றி பெற்று அதில் ஒரு இஸ்லாமியர் ஜெயித்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் அந்த நாட்டு பூர்வீக குடி இல்லை. அவருடைய தாயார் இந்தியாவை சார்ந்தவர்கள். இங்கிருந்து போய் அங்கே உள்ளவர்களோட போட்டி போட்டு அவர் அந்த இடத்துல ஜெயிச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஜெயிச்சதோட அடுத்து அவர் உரையாற்றினார். அந்த உரையில அவர் பேசின அந்த ஒரு வார்த்தை மக்களுக்கு மத்தியில் மிகவும் பிரபல்யமாக ஆகிவிட்டது. எல்லா மக்களும் இப்போ இந்த சோசியல் மீடியாவை திறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தமாகத்தான் பேசுகிறாங்க. அதில் அவர் சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தை ஐ எம் எ முஸ்லீம். அந்த எல்லா மக்களுக்கும் மத்தியில் அவர் சொல்றாரு, பதவி ஏற்றுட்டு சொல்றாரு, நான் ஒரு இஸ்லாமியன். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த இடத்துல அவர் அந்த வார்த்தையை சொல்லணுங்கிற எந்த ஒரு அவசியம் இல்லை. பொதுவான விஷயங்களை பேசிட்டு நான் என்னென்ன செய்ய போறேன், அடுத்து நான் எப்படி வந்தேன் என்பதாக அதை மட்டும் பேசினா போதுமானது. என்றாலும் கூட அவர் தான் ஒரு இஸ்லாமியன் என்பதாக அந்த மக்களுக்கு மத்தியில் அவர் அடையாளப்படுத்தினார். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் எத்தனையோ இடங்கள்ல நாம் இஸ்லாமியன் என்பதை அடையாளப்படுத்துறதுக்கு நாம் வெட்கப்படுறோம். எத்தனையோ இடங்கள்ல இஸ்லாத்தினுடைய அந்த வழிமுறைகளை பின்பற்றுறதுக்கு நாம் வெட்கப்படுறோம். நம்முடைய அடையாளங்கள் எல்லாத்தையுமே தொலைத்து விட்டவர்களாக நாம் மக்களுக்கு மத்தியில பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். காரணம், அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அவங்க நம்ம தனியா ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல அந்த மேற்கத்திய கலாச்சாரங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு மனிதர் சொல்றாரு, நான் ஒரு முஸ்லீம் என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய அந்தஸ்தை நாம வழங்கணும். இஸ்லாம் அல்லாஹு தாலா நம்மளை ஒரு முஸ்லீமாக அல்லாஹு தாலா பிறக்க செய்திருக்கிறான். இந்த இஸ்லாம் இருக்குது, அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள்ல ஆக உயர்ந்த நியமத்து இந்த இஸ்லாத்தினுடைய நியமத்து. இந்த இஸ்லாத்தை நம்முடைய மௌத்து வரை நாம் பாதுகாப்பது நம்முடைய பருதாக இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்தினுடைய விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க.
எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மரண தருவாயில் கூட தன்னுடைய மக்களை எல்லாத்தையும் அழைத்து கொண்டு அவர்களிடத்தில் உபதேசம் செய்வாங்க. இன்னல்லாஹ ஸ்தஃபா லகுமுத்தீன, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்றான், வஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை கூட்டி வச்சு மரண தருவாயில அவங்களுக்கு நசீஹத் பண்றாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் வசியத் செஞ்சாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு. இன்னல்லாஹ ஸ்தஃபா லகுமுத்தீன, அல்லாஹ் தஆலா உங்களை தீனுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்துட்டான். நீங்க உங்களுடைய முயற்சினால இஸ்லாத்துக்குள்ள வரல. நீங்க நாடுனீங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாத்துக்கெல்லாம் வர முடியாது. அல்லாஹ் தேர்ந்தெடுக்கணும், நம்மை படைத்த ரப்பு தேர்ந்தெடுக்கணும் நீ முஸ்லீமாக ஆகுவதற்கு. அப்படி அல்லாஹ் தஆலா உங்களை தேர்ந்தெடுத்துட்டான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லீமாகவே தவிர நீங்க மௌத்தாயிராதீங்க. இஸ்லாமியனாக நீங்க மௌத்தாகுங்க, இஸ்லாமியன் அல்லாதவர்களாக நீங்க மௌத்தாயிராதீங்க என்பதாக மரண தருவாயிலும் கூட தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்க நபிமார்கள் எல்லாம் வசிய செய்தார்கள் என்றால் எந்த அளவிற்கு இந்த இஸ்லாம் உயர்ந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சின்ன வயசுலேருந்தே பிரிச்சுடுவாங்க. ரொம்ப நீண்ட காலத்துக்கு பிறகு சின்ன வயசுல காணாம போன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நீண்ட காலத்துக்கு பிறகு கிடைத்து விட்டார்கள் என்ற செய்தி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வருது. இந்த மாதிரி இந்த நாட்டில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய சட்டை தான் இது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சட்டையை கண்ணில் போட்டோன்னா கண் பார்வை வந்துருச்சு. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னோன்னே அவங்க சொன்ன அந்த வார்த்தை, அலா ஐயதீனின் தரத்து யூசுப், யூசுப் எப்படி இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரா, எந்த ஊரில் இருக்கிறாரு, எந்த நிலைமையில இருக்கிறாரு, இப்படி எந்த ஒன்று விஷயத்தையும் அவங்க விசாரிக்கல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விசாரிச்ச முதல் வார்த்தை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த மார்க்கத்தில் இருக்கிறாங்க, சின்ன வயசுல என்னை விட்டு போயிட்டாரு, இப்ப வழி தவறி போயிட்டாரா இல்ல இஸ்லாத்துல தான் இருக்கிறாரான்னு முதல் வார்த்தை யாரு சொன்னாரோ, யூசுப் நபி இந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாரோ அவர்கிட்ட கேட்ட முதல் வார்த்தை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மார்க்கத்துல தான் இருக்கிறாரா, இஸ்லாத்துல தான் இருக்கிறாரா இல்ல வேற எங்கேயாச்சும் போயிட்டாரான்னு கேட்டான். அப்போ அவங்க சொன்னாங்க, அலல் இஸ்லாம், இஸ்லாத்துல தான் அவர் இருக்கிறாரு. இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, தம்மத்தின் நேமா, அல்லாஹ் கொடுத்த நேமத் பரிபூரணமாக ஆகிவிட்டது. இதுவரை எவ்வளோ நேமத்து கொடுத்தாலும் நேமத் பரிபூரணமாக ஆகாது. இஸ்லாம் என்ற ஒரு நேமத் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அப்பதான் அந்த நேமத் பரிபூரணமாக ஆகும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்கள் கூட அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சிருக்காங்க, யா அல்லாஹ் நான் முஸ்லீமாக என்னை மரணிக்க செய் என்பதாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி வருது, தவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்னை முஸ்லீமாக மௌத்தாக்கு என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் முஸ்லீமாக இருக்கிறோம், ஆனால் மரண தருவாயில அதுவரைக்கும் முஸ்லீமாக நாம வாழ்வோமா, மரண தருவாயில முஸ்லீமாக நாம மௌத்தாகுவோமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதே நிலைமையில தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியாக இருந்த அவர்கள் துவா செஞ்சாங்க, முஸ்லீமாக என்னை மௌத்தாக்கிறியா அல்லாஹ், அல்லாஹ் இஸ்லாம் என்ற உயர்ந்த ஒரு பொக்கிஷத்தை எனக்கு கொடுத்திருக்க, அதை திருடுறதுக்காக வேண்டி ஷைத்தான் என்பதாக ஒருத்தவன் தொடர்ந்து என்னை எப்படியாவது இஸ்லாத்தை விட்டு வெளியாகணும் என்பதாக முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறான். யா அல்லாஹ் என்னை இஸ்லாத்துல வச்சிரு, யா அல்லாஹ் இஸ்லாத்திலேயே மௌத்தாக்கிவிடு என்பதாக, என்னுடைய மௌத்து இஸ்லாமாக இருக்க வேண்டும் என்பதாக நபிமார்கள் கூட துவா செஞ்சிருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் என்பது அந்த அளவிற்கு மிகவும் உன்னதமான ஒன்று. அல்லாஹ் தஆலா நம்மவர்களை முஸ்லீமாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதாக நாம் உணர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லீம்னா யாரு? முஸ்லீம் என்பதனுடைய அர்த்தத்தை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு முழுமையாக வழிபடுபவர். ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு முழுமையாக வழிபடுவது தான் முஸ்லீம் என்பதாக நாம் அகராதியில பார்க்க முடியும்.
கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் என்பவர் அல்லாஹ்வினுடைய கடமைகளையும் சரியாக செய்ய வேண்டும், அடியார்களுடைய கடமைகளையும் சரியாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனிதர் பரிபூர்ண முஸ்லீமாக ஆக முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய கடமைகள் எத்தனை என்பதாக, ஹதீஸே ஜிப்ரீல் என்பதாக இது பதிவு செய்யப்படும். ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்பாங்க. ஒரு மனிதருடைய அந்த ரூபத்தில் வந்து கேட்பாங்க, யா முஹம்மத் அக்பிர்னி அனில் இஸ்லாம். முஹம்மது நபியே, இஸ்லாம்னா என்ன, ஒரு முஸ்லீம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதாக எனக்கு நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 5 விஷயங்களை சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை என்பதாக நீங்க சாட்சி சொல்லணும். அதே போல முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய உண்மையான திருத்தூதர் தான் என்பதாகவும் நீங்க சாட்சி செய்யணும். இது முதலாவது கடமை. இரண்டாவது கடமை சொன்னாங்க, ஒரு துகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். இந்த இடத்துல நபி அவர்கள் குர்ஆன்லையும் சரி ஹதீஸ்கள்லையும் சரி தொழுகையை பற்றி வரும்பொழுது துகீமு என்ற வார்த்தை தான் வரும். தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதாகத்தான் வரும், தொழுகலும் என்பதாக வராது. தொழுகையை நிலைநாட்டுறதுன்னா என்ன அப்படின்னு சொன்னா, 5 வக்து தொழுகையும் அந்த நேரத்தில் தொழுகணும், கலா இல்லாமல் தொழுகணும், 5 நேரமும் தொழுகணும். 4 நேரம் தொழுகிறோம், ஃபஜ்ர் மட்டும் போகுது, ஃபஜ்ரை மட்டும் நாம கலா செய்யறோம், அல்லது மற்ற வக்துகள் எல்லாம் தொழுகிறோம், இஷா மட்டும் போகுது என்பதாக 5 வக்துமே தொழுகாமல் இருக்கிறது இருக்குது. இது துகீமு ஸலாத்துல வராது. துகீமு ஸலாத் அப்படின்னு சொன்னா நேரத்தில் தொழுகணும், 5 நேரமும் தொழுகணும், கலா இல்லாமல் தொழுகணும். இவைகள் எல்லாமே அடங்கியது தான் துகீமு ஸலாத். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரண்டாவதாக சொல்லுவாங்க, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுவது, இதுதான் இஸ்லாம். மூன்றாவதாக சொன்னாங்க, வதுத்திய ஜகாத்த, நீங்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஜகாத்தை கொடுக்கிறது, 102% ஜகாத்து கொடுக்கிறது இருக்குது, இதுவும் இஸ்லாத்தை சார்ந்தது. நான்காவதான கடமையை சொன்னாங்க, வதஸூம ரமலான, ரமலானுடைய காலங்களில் நோன்பு வைப்பது. 5வது சொன்னாங்க, வதஹஜ்ஜல் பைத இனிஸ்ததஅத இலைஹி சபீலா, ஹஜ்ஜுக்கு போறதற்கு உடல் வசதியும் பொருளாதார வசதியும் இருக்கு அப்படின்னு சொன்னா ஹஜ் செய்வது. இந்த 5 விஷயங்கள் தான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 5 விஷயங்களையும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. இதை பரிபூர்ணமாக செய்யும் பொழுதுதான் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக ஆகுவார், உண்மையான முஸ்லிம் என்ற அந்த பட்டியலில் வருவார். அதே சமயத்தில் வெறும் அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை மட்டும் நாம செய்கிறோம், ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளில் நாம் போட்ட விட்டோம், அதை நாம் சரியாக செய்யலை அப்படின்னு சொன்னால் அப்பையும் அவர் பரிபூர்ண முஸ்லீம் என்ற அந்த லிஸ்டில் வரமாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய பொதுவான ஒரு 6 கடமைகளை சொன்னாங்க. பொதுவான கடமைகள் 6 விஷயங்கள் சொன்னாங்க. ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லீம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சித்துன் 6 என்பதாக சொன்னாங்க. முதலாவதாக சொன்னாங்க, இதா லகீதஹு ஃபஸல்லிம் அலைஹி, ஒரு முஸ்லீமை போய் நீங்க சந்திச்சீங்க அப்படின்னு சொன்னா, எதிர்பாராம முன்னாடி வராது அல்லது நீங்க போய் சந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை அவருக்கு சலாம் சொல்லுவது. கண்ணியத்திற்குரியவர்களே, சலாம் சொல்லுவது என்பது மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்குது மார்க்கத்தில். இந்த சலாம் சொல்வதனால் அதிகமான பிரயோஜனங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சலாம் சொல்வது சம்பந்தமாக, உங்களுக்கு தெரிஞ்சவருக்கும் சலாம் சொல்லுங்க, தெரியாதவருக்கும் சலாம் சொல்லுங்க. ஒரு முஸ்லீம்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்க சலாம் சொல்லிடுங்க. இன்னைக்கு அந்த விஷயங்கள் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொன்னா நாம சலாம் சொல்றோம்,
தெரியாதவர் ஆனால் முஸ்லீமுடைய அடையாளங்கள் இருக்குது என்றாலும் கூட அவருக்கு சலாம் சொல்லாமல் அவரை நாம் கடந்து போய்கிட்டு இருக்கோம். கண்ணியத்திற்குரியவர்களை நபி அவர்கள் சொன்னாங்க, தெரிஞ்சவங்களுக்கும் சலாம் சொல்லுங்க, தெரியாதவங்களுக்கும் சலாம் சொல்லுங்க என்பதாக. அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சலாம சரியான முறையில் சொல்லணும். சலாம் சொல்லும் பொழுது ஒரு இரு எழுத்துகள் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அர்த்தமே மாறிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற இடத்துல லாம் இல்லாமல் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் என்பதாக அந்த அர்த்தத்தில் வந்துடும். இன்னும் சில அர்த்தங்களும் சரியாக உச்சரிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அர்த்தங்கள் எல்லாம் மாறிடும். அதே போல சலாம் சொல்லும் பொழுது முடிந்த அளவு முழுமையாக சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்பதாக முழுமையாக சொல்லும் பொழுது அதிகமாக நன்மை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வராரு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாரு, அப்புறம் போய் உட்கார்ந்துடுறாரு. நபி சொன்னாங்க, இவருக்கு 10 நன்மை கிடைக்கும். அடுத்தவர் வராரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி, இதோடு நிப்பாட்டிக்கிறார். நபி சொன்னாங்க, இவருக்கு 20 நன்மை கிடைச்சிருச்சு. அடுத்து மூன்றாவதாக ஒருத்தர் வந்தாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்பதாக அவர் சொல்றாரு. இப்ப நபி சொன்னாங்க, இவருக்கு 30 நன்மைகள் கிடைத்து விட்டது என்பதாக. எனவே சலாம் சொல்லும் பொழுது சரியான முறையில் உச்சரிப்போடு சொல்லணும். அதே போல யாருக்கு தெரியுதோ யாருக்கு தெரியலையோ அவங்களுக்கும் சலாம் சொல்லணும். முழுமையாக சொல்றதுக்கு முயற்சி செய்யணும். இது ஒரு முஃமினுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை. இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா தஆக ஃபஅஜிபுஹு, ஒருத்தவர் உங்களை ஒரு முஸ்லீம் விருந்துக்கு கூப்பிட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க பதில் கொடுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு முஸ்லீம் விருந்துக்கு அழைச்சார் அப்படின்னு சொன்னா அவர் ஹராமாக சம்பாதிக்கல அல்லது அவருடைய உணவு ஹராமாக இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு, நல்லா இவர் வட்டிக்கு விடலை, இவர் வேற தவறான தொழில்கள் எல்லாம் செஞ்சு வருமானங்கள் வரலன்னு தெளிவாக தெரியுது. ஒரு முஃமின் நீங்க உணவுக்கு வாங்க, நீங்க விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இவர் போயே ஆக வேண்டும். அது ஒரு கடமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மூன்றாவதாக சொன்னாங்க, ஒருத்தவர் உங்கள்கிட்ட ஏதாச்சும் நல்ல உபதேசங்கள் செய்யுங்க என்பதாக ஒரு முஸ்லீம் உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு உபதேசம் செய்வது உங்களுக்கு கடமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்க விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியும். அப்போ ஒருத்தவர் கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு கண்டிப்பாக நாம சொல்றது நம்மின் மீது அவசியமாக இருக்குது. இல்லை என்னால் முடியாது, நான் சொல்ல மாட்டேன், எனக்கு கூச்சமா இருக்குது என்பதாக நாம விலகி போய் விடக்கூடாது. முந்தைய காலத்துலனா மக்கள் எல்லாமே போய் நல்ல அடியார்களை பார்த்து, அஜரத்மார்களை பார்த்து, அல்லது யாரெல்லாம் அதிகமாக தொழுகையாளியாக இருப்பாங்க அவங்கள பார்த்து, அல்லது நம்முடைய வீட்டிலேயே மூத்தவங்களாக இருப்பாங்கல்ல அவங்கள்ட்டலாம் போய் உட்காந்து ஏதாச்சும் நல்ல விஷயங்கள் சொல்லுங்க, நல்ல உபதேசங்கள் சொல்லுங்க என்பதாக கேட்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க. எனவே தான் அந்த மாதிரி நேரத்தில் நபி அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மார்க்கத்தை பற்றி நீங்கள் சொல்லி தான் ஆக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நான்காவதாக சொன்னாங்க, வைதா அத்தஸ ஃபஹமிதல்லாஹ ஃபஷம்மிதுஹு, ஒரு முஸ்லீம் தும்முறாரு, தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு நீங்கள் பதில் சொல்வது உங்கள் மீது கடமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒருத்தர் தும்புறாரு அப்படின்னு சொன்னா அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்லணும். அவர் சொல்லாம வெறும் தும்பிட்டாரு அப்படின்னா அவருக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கு கடமை இல்லை. ஆனா ஒருத்தவர் தும்புறாரு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாரு, அது நம்முடைய காதுல கேட்குது அப்படின்னு சொன்னா நமக்கு அவருக்கு பதில் சொல்வது இருக்குது. இது வாஜிபான ஒரு விஷயமாக இருக்குது, கட்டாயமாக நாம செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அதை கேட்கக்கூடிய நாம யர்ஹமுக்கல்லாஹ் என்பதாக துவா செய்யணும். இதை கேட்டு அவர் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும் என்பதாக அவர் துவா செய்யணும்.
எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவும் சொன்னாங்க, நீங்க முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒரு கடமை, ஒருத்தவர் தும்முறாரு அதோட அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார் அப்படின்னு சொன்னா நீங்கள் பதில் சொல்லணும் என்பதாக சொன்னாங்க. அடுத்து ஐந்தாவதாக சொன்னாங்க, வைதா மரித ஃபஉதுஹு, ஒரு முஸ்லிம் நோயாளியாக ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா அவரை போய் சந்திக்கிறது இருக்குது. இது பிற முஸ்லீம்களின் மீது கடமையாக இருக்குது. நம்முடைய சொந்தத்தில் அல்லது நம்முடைய மஹல்லாவில் அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு முஸ்லீமு அவர் நோயாளியாக ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் அவரை போய் சந்தித்து அவருக்கு ஆறுதல் சொல்றது இருக்குது. இதுவும் ஒரு முஸ்லீமின் மீது கடமையான ஒன்று என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இஸ்லாத்தில் மட்டும்தான் இது ஒரு அமலாக சொல்லப்படுது. இஸ்லாத்தில் இது ஒரு அமலாக சொல்லப்படுது. நோயாளி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள போய் நலம் விசாரிங்க என்பதா. இதுக்கு பல வகையான சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாமின் முஸ்லிமின் யஊது முஸ்லிமன் உதுவத்தன், எந்த ஒரு முஸ்லீமு இன்னொரு நோயாளியான முஸ்லீமை நலம் விசாரிக்க செல்றாரு, காலையில போய் சந்திக்கிறாரு அப்படின்னு சொன்னா இல்லா சொல்லா அலைஹி ஸபூன அல்ஃப மலக்கின் ஹத்தா யும்சி, காலையில போய் ஒரு நோயாளியை சந்திச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா இந்த சந்திக்க போன மனிதருக்கு 70,000 மலக்குகள் மாலை வரை அவருக்காக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்புக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல 70,000 மலக்குகள் மாலை வரை துவா செஞ்சுக்கிட்டே இருப்பார். அடுத்து சொன்னாங்க, வைன் ஆதஹு அஷியத்தன் இல்லா சொல்லா அலைஹி ஸபூன அல்ஃபி மலக்கின் ஹத்தா யுஸ்பஹ, ஒருத்தவர் மாலையில போய் ஒரு நோயாளியை சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கும் 70,000 மலக்குகள் அவருடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துவா செய்வாங்க காலை வரை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இதையும் விட இன்னும் நிறைய சிறப்புகள் யார் நோயாளியை சந்திக்க போறாங்களோ அவங்களுக்கு இருக்குது. அதே போல நோயாளியை சந்திக்கக்கூடிய சமயத்துல நல்ல வார்த்தைகளை கொண்டு அவர்களை ஆறுதல் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தഖல அலா மரீதின் யஊதுஹு, ஒரு நோயாளியை சந்திக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க அப்படின்னு சொன்னா கால லா பக்ஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ ஓதுவாங்க, லா பக்ஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ். இதனுடைய அர்த்தம், கவலைப்படாதீங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா வெகு சீக்கிரமாக சரி செய்து விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோயாளியை பார்க்க போனாலும் சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நோயாளியை பார்க்கும் பொழுது இது போன்ற வார்த்தைகள் தான் நாம சொல்லணும். இன்னும் அவங்கள பயமுறுத்துற மாதிரியான வார்த்தைகள் நாம சொல்லிடக்கூடாது. அதே போல் நோயாளியை சந்திக்கும் பொழுது அதிகமான நேரங்கள் அவரிடத்துல நாம உரையாடக்கூடாது. ரொம்ப கொஞ்ச நேரமா அவர்கிட்ட போய் நலம் விசாரிச்சுட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு எவ்வளோ சீக்கிரமாக திரும்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக திரும்பிடணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நோயின் காரணமாக அவருக்கு நாம பேசுறது இருக்குது மிகப்பெரிய ஒரு தொந்தரவாக இருக்கும். எனவேதான் நோயாளிகளை சந்திக்கக்கூடிய அந்த ஒழுக்கங்கள்ல வரும், அவர்களிடத்தில் அதிகமாக பேசக்கூடாது. போனோம், சந்திச்சோம், 4 வார்த்தைகள் அவருக்கு ஆறுதல் சொன்னோம் என்பதாக நாம வரணும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் நோயாளியை சந்திக்க போறாரு, அப்ப நோயாளிக்கு ஒரு நோய் இருக்குது, அந்த நோயாளிக்குள்ள நோயை பார்த்துட்டு அந்த நோயாளியை பார்த்துட்டு இவர் ஒரு துவா ஓதினார் அப்படின்னு சொன்னா அந்த நோயாளிக்கு என்ன துவா எந்த ஒரு அந்த நோயினை இருக்குதோ, எந்த ஒரு நோய் இருக்குதோ அந்த நோய் இந்த மனிதருக்கு வரவே வராது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்மப்தலாக பிஹி வஃல்லலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃலீலா. இந்த துவாவை யார் ஓதுறாரோ அந்த நோயாளிக்கு எந்த நோய் இருக்குமோ அந்த நோய் இந்த துவாவை ஓதினவருக்கு வரவே வராது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே,
எந்த அளவிற்கு ஒரு நபியோடைய கேரண்டியான ஒரு வார்த்தை. நபி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது ஒருபோதும் பொய்யாகாது, அல்லாஹ் பொய்யாக்க மாட்டான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க, உங்களுக்கு நோய் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த துவாவை ஓதுங்க அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த துவாவை நாம மனனம் செஞ்சுக்கணும். அந்த துவாவை நாம மனனம் செஞ்சுக்கிட்டு எப்பெல்லாம் நோயாளிகளை சந்திக்கிறதுக்காக வேண்டி போறோமோ, எப்பெல்லாம் கஷ்டத்துல உள்ள அந்த மனிதர்களை சந்திப்பதற்காக வேண்டி நாம போறோமோ, அப்ப இந்த துவாவை மனதுக்குள்ள அவரை பார்த்து நாம ஓதிட்டோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், அந்த சிரமங்கள், அந்த நோய்கள் நமக்கு வராது என்பது தெளிவாக நாம தெரிகிறது. அதே போல ஆறாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒண்ணு இதா மாத்த ஃபத்தபிஹு. ஒரு முஸ்லீம் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய ஜனாசால போய் நீங்க கலந்துக்கோங்க. இதுவும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஜனாசாவில் கலந்துக்கிறதுக்கு அதிகமான நன்மைகள் சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த மனிதர் ஜனாசா தொழுகையில கலந்துக்கிறாரோ அவருக்கு ஒரு கீராத் நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, எந்த மனிதர் தொழுதுட்டு தஃபன் செய்கிற வரையும் அடக்கம் செய்கிற வரையும் இருந்துக்கிறாரோ அவருக்கு 2 கீராத் நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க. அதுக்கு கீராத்னா என்ன என்று சஹாபாக்கள் கேட்டப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு கீராத் என்பது உஹது மலை அளவு உள்ள அந்த நன்மை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 6 விஷயங்களும் பொதுவாக ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது அல்லாம பல விஷயங்கள் இருக்கு. தன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமை, முஸ்லீம்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதாக பல கடமைகள் நம்ம இடத்துல இருக்குது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எல்லாத்தையும் செஞ்சாதான் பரிபூரணமான முஸ்லீமாக ஆக முடியும். இன்னும் சில ஹதீஸ்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கக்கூடாது என்பதாகவும் கூறியிருக்கிறார். அதுல மிக முக்கியமான ஒன்று சொன்னாங்க, அது முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான முஸ்லீம் யாரு தெரியுமா? உண்மையான முஸ்லீம் யார் அப்படின்னு சொன்னா அவனோட நாவினாலோ அல்லது கரத்தாலோ பிறருக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருப்பவன் தான் உண்மையான முஃமின் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய நாவுனால பிறருக்கு அதிகமான தொந்தரவு நாம கொடுத்துருக்கோம். சில நேரங்கள்ல நம்மளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே அவர் ஓடிடுவாரு. இவர் ஏதாச்சும் திட்டிக்கிட்டு இருப்பாரு, ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. எத்தனையோ விஷயங்கள் கரங்களால நாம பிறருக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருப்போம். அவர் அடிப்பதோ அல்லது இன்னும் பல விஷயங்கள் மூலமாக செய்வதோ. ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னா அவனை பார்த்தான் அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் இவனால நமக்கு எந்த ஒரு தொந்தரவுமே வராது, எந்த ஒரு இன்னலுமே நமக்கு வராது என்பதாக எண்ணணும். அவன் தான் உண்மையான முஸ்லீம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னான். இன்னொரு மிக முக்கியமான ஒரு முஸ்லீமுடைய குணத்தை நபி அவர்கள் சொன்னாங்க, லா யஹில்லு லி முஸ்லிமின் ஐ யஹ்ஜுர அகாஹு ஃபௌக ஸலாத்தின். ஒரு முஃமினுக்கு ஹலால் இல்லை எந்த விஷயம் சொன்னா தன்னுடைய சகோதரரிடத்துல மற்ற முஸ்லீம்களிடத்துல 3 நாளுக்கு மேலாக பேசாமல் இருப்பது இருக்குது. இது ஹலால் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வெளியத்திற்குரியவர்களே, மற்ற எல்லா விஷயங்களும் கூட அதிகமாக செய்யக்கூடியவர்கள் இந்த விஷயத்தில் அழிவாங்கிறார். சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி நம்முடைய சொந்தத்தில் சண்டை போட்டு அவரிடத்துல பல ஆண்டு காலங்களாக பேசாம இருக்கிறார். நம்முடைய குடும்பத்துல சண்டை போட்டு என்னுடைய தந்தை இடத்துல நான் 3 ஆண்டு காலமாக பேசல, என்னுடைய மனைவி இடத்துல 5 ஆண்டு காலமாக நான் பேசல, என்னுடைய தம்பி இடத்துல நான் 10 வருஷமா நான் பேசல என்பதாக அதை ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடாத மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா 3 நாட்களுக்கு மேல எந்த ஒரு முஸ்லீம்கிட்டையும் பேசாம இருக்கக்கூடாது.
இதுக்கு வழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க, 2 சண்டை போட்டவங்க சந்திச்சுக்கிறாங்க. அதுல ஒருத்தவர் இவரை புறக்கணிக்கிறாரு, இவரை புறக்கணிக்கிறாரு. 2 பேர்ல யாரு சிறந்தவர் அப்படின்னு சொன்னா, யாரு முந்தி சலாம் சொல்றாரோ அவரு சிறந்தவர். நாளைக்கு அல்லாஹ்விடத்துல பிடிபடாதவர் இவர் தான். ஏன்னா அல்லாஹ்விடத்துல சொல்லிடுவாங்க, யா அல்லாஹ் நான் சலாம் சொன்னேன் என்பதாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்கள்லையும் சரியாக இருப்பவர் தான் உண்மையான முஸ்லீம் என்பதாக நம்மால தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அல்லாஹ் தஆலா உண்மையான ஒரு முஸ்லீமாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக, ஒரு முஸ்லீமாக அல்லாஹ் தஆலா நம்மளை மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.